கௌதம் கார்த்திக் நடிப்பில் இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் தான் ஆகஸ்ட் 16, 1947. டைட்டிலே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் படம் டிஃப்ரெண்டாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக பாசிட்டிவ்ல வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயில் இந்த வீடியோ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 16, 1947 இந்த படத்தோட டைட்டில் கேட்கும்போது தெரியுது இண்டிபெண்டன்ஸ் டைமில் ஒரு சின்ன ஸ்டோரியை வந்து மையம் வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. சின்ன கிராமத்தில் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 கிடச்சிடும். பட் அவங்களுக்கு அந்த நியூஸ் வந்து போய் சேராது. அது வரைக்கும் வந்து அந்த வெள்ளைக்கார வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு இருப்பான். அதை வந்து உடச்சி எப்படி வெளியே வராங்கிறதெல்லாம் கிளியர் அண்ட் கட்டாக எமோஷனலாக காமிச்சிருப்பாங்க. வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க. கௌதம் கார்த்திக் ஆக்டிங்கும் சரி, புகழோட ஆக்டிங் எல்லாமே வந்து செம்மையாக கச்சிதமாக பண்ணியிருப்பாரு. டேரக்டர் வந்து புது டேரக்டர் மாதிரி தெரியுது. அந்தளவுக்கு டெபியூட் டேரக்டர் மாதிரி பண்ணாமல் செம்மையாக கிளியர் அண்ட் கட்டாக பண்ணியிருப்பாரு. ஒரு கற்பனை கதை ப்ளஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செமி ஃபிக்ஷனில் இந்த படம் கொடுத்துருப்பாங்க. ரஹ்மான் ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கு பயங்கர ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோயின் ரேஷ்மா வந்து அவங்களோட கேரக்டர் வந்து கச்சிதமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு டெபியூட் ஆக்ட்ரஸ் மாதிரி அவங்களோட கேரக்டர் தெரியாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 1947 வந்து ஒரு பக்காவாக பீரியாடிக் படம் வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காரு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட மியூசிக் சியாண்டோட மியூசிக் வந்து பயங்கர ப்ளஸாக கொடுத்துருக்காரு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் 1947 வந்து அவர் கரியரில் முக்கியமான படமாக அமையத்துக்கு